ஒரு 8 ஏக்கர் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாம் போடுற ஃப்யூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பினோட எக்ஸாக்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 8 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே டிஜே கன்று தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க கன்று போட்டு. தென்னங்கன் நடவு போட்ட நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. சீரான இடைவெளியில் தண்ணி பாய்ச்சறது, சீரான இடைவெளியில் உரம் போடுறது, இயற்கை முறையில் சாணி மண் இந்த மாதிரி போட்டு ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. இந்த தோப்புக்குள்ளே ஃபுல்லாகவே லாரி போயிட்டு வர்ற அளவுக்கு மண் தடம் போட்டு விட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் இளநீ வெட்டுச்சுன்னா நம்மளுக்கு தடம் பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லா இடத்துக்கும் லாரி போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. தார் ரோட் ஃபேஸிங்லேயே இந்த தென்னங்கன்று தோப்பு அமைஞ்சிருக்குங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த தோப்புக்கு பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் மூலமாக திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற தண்ணி பாசனம் இருக்குங்க. இந்த லேண்டோட டோட்டல் 8 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. பாதி லேண்ட் ஒரு ஜோன்லேயும் மீதி லேண்ட் இன்னொரு ஜோன்லேயும் தண்ணி பாயறனால வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த லேண்டுக்கு தண்ணி கண்டிப்பாக வந்துடுங்க பிஏபி பாசனம் மூலமாக. அது போக இந்த லேண்டுக்குள்ளே வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. நல்ல அகலமான பெரிய கிணறுங்க. 60 அடி, கிட்டத்தட்ட 60 அடி ஆழம் இருக்கக்கூடிய கிணறுங்க. தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு வெயில் காலத்துலேயும் தண்ணி ரொம்ப நல்லா பாயக்கூடிய வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க. இந்த கிணத்துக்கு ஒரு போர் ஒன்று இருக்குங்க. அது சப் போட்டு ஓடிட்டுருக்காங்க. தண்ணி எவ்வளோ விழுந்துட்டுருக்குன்னு பாருங்கள். 24 ஹவரும் இதே அளவு தான் விழுந்துட்டுருக்குங்க. இதுக்கு ஃப்ரீ 7.5 ஹெச்பி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் கிணத்த பார்த்தாலே தெரியும். அது போக இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இதுக்குள்ளே போட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயம் கிடையாதுங்க. ரிமோட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கனால ரொம்ப செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்கலாங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் இருக்குங்க. நல்ல ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்கிறதுனால இதனோட அப்ரிஷியேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்யூச்சரில் விலை கண்டிப்பாக ஏறுங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே ஒரு குறைவான விலை தான் சொல்கிறாங்க. எம்டி லேண்டோட ப்ரைஸ் தான் இந்த தோப்புக்கே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த தோப்பு வாங்கலாங்க. இந்த தோப்பு ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் மூலம் தான் தண்ணி பாயுதுங்க. ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் போட்டிருக்காங்க. மொபைலிருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வசதிகளெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியூர்லேருந்து இங்கே வாங்குறவங்களுக்கு இது நல்லா செட் ஆகுங்க. வீட்டிலேருந்தே நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம். இந்த லேண்ட் பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. இந்த தோப்பினோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே தென்னை மரங்கள், மற்ற விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி தென்னை மரங்கள் தான் இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல செழிப்பான பகுதியில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த தோப்பை சுற்றியுமே ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த செலவும் இது கிடையாதுங்க. ஃபுல்லாக 100% ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் மட்டும் இருக்குங்க, மோட்டர் ரூமு. அதை கூட நம்ம ஒரு லேபர் ரூமை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 2 பேர் அதில் தங்கலாங்க. இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குங்க. ரோடு ஆக்சஸ் இருக்குங்க. தண்ணி வசதி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. நல்ல வரியாக பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 47 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக 8 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. இந்த ஏரியாவிலே ஓரளவுக்கு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. பெரிய அளவில் நெகோசியேட் பண்ண முடியாதுங்க. ஓரளவுக்கு ஸ்லைட்லி நெகோசியபிள்.
இந்த தோப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.